எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேத வசனம் ஓசியா புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவன் கிளைகள் ஓங்கி படரும். இந்த கிளைகள் என்ன செய்யுமா, அப்படியே நல்லா படருது. அப்போ தான் நம்ம செடி வளர்க்கும் போது பாருங்கள், சரியாக செடி வளரலைன்னா, ஸ்ப்ரெட் ஆகலைன்னா, என்ன செடி சரியாக வரலையே, என்ன காரணம் என்று நினைக்கிறோம். அப்படித்தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை கவனிப்பார். ஓங்கி படர்ந்து கிளை கொடுக்கிற வாழ்க்கையை நம்ம கொடுப்பார் ஆண்டவர். அப்போ பாருங்கள் என்ன நடக்குமா, அவனுடைய வாசனை லீபனோனுடைய வாசனையை போல இருக்கும். என்ன அருமையான காரியம் பாருங்கள், உங்கள் வாசனை மிகுந்த வாழ்க்கை. எனக்கு அருமையானே, சிலருடைய வாழ்க்கையில் பாருங்கள், குடி, அசுத்தமான வாழ்க்கை, அவலட்சணமான பேச்சுகள், பொய், திருட்டு, இந்த மாதிரி கால்வியெல்லாம் எப்படி இருக்கும், துர்நாற்றம், நாற்றம் அடிக்கும். குடிச்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாற்றம் அடிக்கும். அப்படிப்பட்ட ஆசை இச்சைகள், உலகத்தின் ஆசை இச்சைகள் நிறைந்த வாழ்க்கை உன்னிடத்தில் இருக்கிறதா அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே? என்னென்ன துர்நாற்றம் வீசும் காரியம் உன்னிடத்தில் இருக்கிறது? கிளைகள் ஓங்கி படர்கிற செடியாக இருக்கிறீங்களா, அல்லது செத்து போன செடியாக இருக்கிறீங்களா, நாற்றம் எடுக்கிற செடியாக இருக்கிறீங்களா? யோசித்து பாருங்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்லுகிறது, இந்த செழிப்புக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலும் செழிப்புக்கு காரணம் கர்த்தரை நம்பணும். கர்த்தர் மீது முழு நம்பிக்கையை போடணும். ஆண்டவரே நீரே எனக்கு எல்லாம். சங்கீதம் 18:1-2 வாசித்து பாருங்கள். தாவீது ஆண்டவரே நீரே என் வேலை, நீரே என் எல்லாம் நீர்தான் சொல்லுகிறான், அனுபவித்து பேசுகிறான். அதோட சங்கீதம் 23:1 சொல்லுகிறான், கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். எனக்கு அருமையானவர்களே, அப்படிப்பட்ட ஆண்டவரோடு இணைந்த ஒரு வாழ்க்கையை நீங்கள் கொள்வீர்களானா உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? வாசனை வீசும் வாழ்க்கையாக இருக்கும். ஆண்டவருடைய அற்புத கரம் உங்கள் மேலே இருக்கும். அவர் உங்களை வழிநடத்துவார். அசுத்தத்தை எல்லாம் உங்களிலிருந்து விலக்கி போடுவார். இது வேண்டாம் மகளே, இது வேண்டாம் மகனே, இது உனக்கு வேண்டாதது, இதை செய்யாதேன்னு சொல்லும் பொழுது, ஆண்டவருக்கு பயந்து நடக்கும் பொழுது உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த துர்நாற்றம் எல்லாம் எடுத்து போட்டுருவார். உங்கள் அந்த செடியாக நீங்கள் இருக்கிறீங்க, அது அழகாக ஓங்கி வளர்ந்து கிளை கொடுத்து கனி கொடுத்து ஆசீர்வாதமாக இருக்கும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க ஆயத்தமாக இருக்குது. எத்தனை பேருக்கு வேணும்? அசுத்தமான வாழ்க்கை யாருக்கெல்லாம் இருக்குது? நாற்றம் எடுக்கிற வாழ்க்கை யாருக்கெல்லாம் இருக்குது? அழுகி போன செடியாக எத்தனை பேர் இருக்கிறோம்? இன்றைக்கு இப்பொழுது நாம் கேட்க போகிறோம். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். எனக்கு அருமையானே, சங்கீதம் 23:1 தாவீது சொன்னது போல நீங்களும் சொல்வீர்களா, கர்த்தாவே என் மெய்ப்பராயிரும், காரியங்களை எல்லாம் பொறுப்பெடுத்து கொள்ளும், அப்போது நான் தாழ்ச்சி அடைய, என்னுடைய வாழ்க்கை செழிக்கும் ஆண்டவரே என்று சொல்லுங்கள். பாருங்கள், நீதிமொழிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய வேதனையை கூட்டார். அவரை பிடிக்கணும் பெரியமானவர்களே, டைட்டாக பிடிச்சிக்குங்க. கர்த்தர் தம்மை நம்புகிறவர்களே அறிந்திருக்கிறார். நாகூம் 1:7 வாசிக்கிறோம். இன்னும் நீதிமொழி 28:25 வாசிக்கிறோம், கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். எனக்கு அருமையானே, பாக்கியமான வாழ்க்கை ஆண்டவர் வைத்திருக்கிற இப்பொழுது இந்த பாக்கியத்தை, செழிப்பை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீங்களா? உங்களை இருக்கிற அழுக்கையெல்லாம் ஆண்டவர் மாற்றி போடுவார். ஆண்டவரிடத்தில் சரணடையுங்கள். ஆண்டவரே என்னை மாற்றும், என் அசுத்தமான வாழ்க்கையை மாற்றும், துர்நாற்றமான வாழ்க்கையை மாற்றும், செழிக்க செய்யும் ஆண்டவரே. இப்போ ஆண்டவர் தொழுவாரானா இன்று முதல் உங்களை செழிக்க செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிற எவனும் பாக்கியவான், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வான். கர்த்தர் அப்படி சொல்லுகிறார். இப்பொழுது ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அருமை தகப்பனை, யார் யார் தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறார்களோ, ஐயோ என் வாழ்க்கையை நாரி போச்சு, இந்த வாழ்க்கையில் ஆசீர்வாதமே இல்லையே என்று சொல்லுகிறார்களோ, ஆண்டவர் இப்பொழுது அவருடைய வாழ்க்கையை மாற்றி போடும். உம்மை நம்புகிறவர்களாக, உம்மை தேடுகிறவர்களாக, உம்மை மேய்ப்பராக கொள்ளுகிறவர்களாக அவர்கள் வாழ நீர் கிருபை தாரும். இழுத்துக்கொள்ளும் என்ற இழுத்துக்கொள்ளும். ஆண்டவரை செழிக்கட்டும்ப்பா. கர்த்தரை நம்புவோம், செழிப்பான் போல் செழிக்கட்டும். இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கறதுக்காக உங்களுக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தாம்பரம் இயேசு அழைக்கிறார் ஜெப கோபுரத்தின் 11வது ஆண்டு விழாவை முன்னிட்டு இயேசு அழைக்கிறார் சிறப்பு ஆசீர்வாத கூட்டம். உங்களுக்கு விரோதமாக பிசாசு எழும்பி இருக்கலாம், உங்களுக்கு விரோதமாக மனுஷர்கள் எழும்பி இருக்கலாம், இந்த குடும்பம் ஒளிந்து போனது என்று சொல்லலாம். ஆனா நீங்க சொல்ல வேண்டியது என்ன? கர்த்தரின் கேடகமா இருக்கிறார். சகோதரி இவாஞ்சலின் பால் தினகரன் அவர்கள் தேவ செய்தி வழங்கி வல்லமையான பிரார்த்தனை ஏறெடுக்க உள்ளார். நடக்க முடியாது, 3 மாசமா
படுத்து படிக்கதான் இருந்தேன். இப்போ கூட ஆட்டம் வந்தேன், நடக்க முடியல. இங்கதான் எடுத்து விட்டாங்க. உங்க கால் வலிகளை கர்த்தர் விடுதலையாக்குகிறார், கர்த்தர் சுகமாக்குகிறார், தொட்டுக்கு சுகமாக்கி கொண்டிருக்கிறார். இப்ப அம்மா ஜெபம் பண்ண பிறகு நடக்கிறேன். நடக்க முடியாத சகோதரி 3 மாதம் படுத்த படிக்க அந்த சகோதரி இயேசுவை தொட்டிருக்காரு. நடைபெறும் நாள் ஜூலை 20 ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:30 மணிக்கு. நடைபெறும் இடம் இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரம், எண் 37, காந்தி சாலை, மேற்கு தாம்பரம், சென்னை 45. மேலும் விவரங்களுக்கு 9940-600-233 என்ற தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்கள். இயேசு அழைக்கிறார் சிறப்பு ஆசீர்வாத கூட்டம். யாவரும் குடும்பமாய் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்று செல்லுங்கள்.